வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு மாபெரும் பேரரசரை பத்தி பார்க்க போறோம். ஒரே ஒருத்தர். அவரோட ஆட்சியில ஒரு சாம்ராஜ்யமே பொற்காலமா மாறுச்சுன்னா நம்புவீங்களா? வாங்க, இரண்டாம் சந்திரகுப்தரோட கதைக்குள்ள போகலாம். வாங்க இந்த கதைக்குள்ள ஆழமா போலாம். நம்மளோட ஆரம்ப புள்ளி எங்க இருக்கு தெரியுமா? டெல்லில. அங்க ஒரு இரும்பு தூண் இருக்கு. என்ன ஆச்சரியம்னா 1600 வருஷம். அப்போப்பா, அத்தனை வருஷமா மழை இல்ல, வெயில்ல நின்னுட்டு இருக்கு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் ஒரு புட்டு தூரு கூட பிடிக்கலையா? எப்படி இது சாத்தியம்? இதுக்கு பின்னாடி எவ்ளோ பெரிய ஒரு டெக்னாலஜி இருந்திருக்கணும் இல்லையா? அப்போ ஒரு கேள்வி வருது இல்லையா? இந்த தூண் யாருக்காக கட்டப்பட்டது? இது ஒரு மாபெரும் மன்னனுக்காக எழுப்பப்பட்ட ஒரு நினைவு சின்னம்னு சொல்றாங்க. மக்கள் அவரை ஒரு பட்டப்பெயரை வச்சுதான் ரொம்ப பெரியமா அழைப்பாங்களாம். அதுதான் விக்ரமாதித்யன். அந்த விக்ரமாதித்யன் வேற யாரும் இல்ல, குப்த வம்சத்தோட மாபெரும் சக்கரவர்த்தி இரண்டாம் சந்திரகுப்தர் தான். விக்ரமாதித்யன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? சூரியனுக்கு சமமான வீரம் கொண்டவன்னு அர்த்தம். சும்மாவா இந்த பட்டம் கிடைச்சது? அவர் எப்படி இந்த பட்டத்தை வாங்கினாருங்கிற கதை ஒரு முழு சகாப்தத்தையே நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தும். சரி வாங்க, ஒரு பேரரசனா அவரோட எழுச்சிய பத்தி பார்க்கலாம். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், அவர் அரியணை ஏறின பாதை அவ்ளோ சுலபமானதா, பூக்கள் தூவுன பாதையா எல்லாம் இல்லவே இல்ல. அவரோட அப்பா யாருன்னு பார்த்தா மாபெரும் சமுத்திரகுப்தர். ஆனா அப்பா பெரிய ராஜாவா இருந்ததுனால இவருக்கு அரியணை சுலபமா கிடைச்சிடல. தன்னோட அண்ணன் ராமகுப்தர் கூட ஒரு வாரிசுரிமை போர் நடத்த வேண்டியிருந்தது. அதுல ஜெயிச்சு போ 375ல தான் ஆட்சிக்கு வர்றாரு. ஒரு பெரிய சாம்ராஜ்யம் கைக்கு வந்தது சரிதான், ஆனா அதை கட்டி காக்கிறது எவ்வளோ பெரிய சவால் இல்லையா? சுமார் 40 வருஷம் யோசிச்சு பாருங்க. ஒரு முழு தலைமுறையே அவரோட ஆட்சியில தான் வாழ்ந்து முடிச்சிருக்கு. அந்த 40 வருஷத்துல தான் குப்த பேரரசு ராணுவத்துல மட்டுமல்ல, கலை, இலக்கியம், அறிவியல்னு எல்லா துறைகள்லயும் தன்னோட உச்சத்தை தொட்டது. ஒரு கோல்டன் பீரியட்னே சொல்லலாம். அப்பாவோட சிம்மாசனத்துல சும்மா உட்கார்ந்த ஒரு வாரிசுன்னு மட்டும் அவரை நிலைச்சிடவே கூடாது. அவரே ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட், ஒரு வெற்றி நாயகன். அதை நிரூபிக்கிறதுக்கு அவருக்கு ஒரு மிகப்பெரிய சவால் காத்துக்கிட்டு இருந்துச்சு. இங்கதான் அவரோட ராஜதந்திரத்தோட உச்சத்தையே நம்ம பார்க்க முடியும். பாருங்க, அவர் எடுத்ததும் கத்திய தூக்கிட்டு போருக்கு போகல. முதல்ல தன் மகளை தக்காணத்துல இருந்த சக்தி வாய்ந்த வாகாடக இளவரசருக்கு திருமணம் செஞ்சு கொடுத்து ஒரு பலமான கூட்டணிய உருவாக்கிக்கிறாரு. அதுக்கப்புறம்தான் அந்த கூட்டணியோட பலத்தோட ஷகர்களை நோக்கி போறாரு. இதுதாங்க ஒரு உண்மையான ராஜாவோட புத்திசாலித்தனம். இந்த வெற்றிய ஒரு சாதாரண வெற்றி கிடையாது. கிட்டத்தட்ட 400 வருஷமா, ஆமாங்க 400 வருஷமா மேற்கு இந்தியாவை ஆண்டுட்டு இருந்த சகர்களை விரட்டி அடிச்சதுங்கிறது ஒரு வரலாற்று சாதனை. இதனால என்ன ஆச்சுன்னா, குஜராத், சௌராஷ்டிர மாதிரியான பகுதிகள் எல்லாம் குப்த பேரரசோட இணைஞ்சது. அதை விட முக்கியம், மேற்கு கடற்கரையில இருந்த துறைமுகங்கள் எல்லாம் இவங்க கைக்கு வந்தது. இதனால ரோம் போன்ற வெளிநாடுகளோட வர்த்தகம் பல மடங்கு பெருகி பேரரசுக்குள்ள செல்வம் கொட்டோன்னு கொட்டுச்சு. இந்த மாபெரும் வெற்றிக்கு பரிசாத்தான் அவருக்கு சஹாரிங்கிற இன்னொரு பட்ட பேர் கிடைச்சது. சஹாரினா என்ன அர்த்தம்? சகர்களை அழித்தவன். இந்த ஒரு பட்டம் போதும் அவரோட ராணுவ பெருமையை என்றென்றைக்கும் சொல்றதுக்கு. சரி, இதுவரைக்கும் ஒரு போர் வீரனா, ஒரு பேரரசனா அவரை பார்த்தோம். ஆனா அவர் வெறும் வாழ்முனையில மட்டும் ஆட்சி செய்யல. அந்த அதிகாரத்தை வச்சு அவர் எப்படிப்பட்ட ஒரு பொற்காலத்தை உருவாக்கினார்னு இப்ப பார்க்கலாமா? அவரோட அரசவையில வெறும் போர் வீரர்கள் மட்டும் இல்லைங்க, அது ஒரு அறிவுக்கூடம், ஒரு யூனிவர்சிட்டி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த காலத்தோட டாப் 9 அறிஞர்களையும் கலைஞர்களையும் ஒன்னா கூட்டிட்டு வந்து நவரத்னங்கள்னு ஒரு டீமையே உருவாக்குனாரு. இதனால அவரோட தலைநகரமான பாடலிபுத்திரம் அறிவுக்கும் கலைக்கும் ஒரு ஹப்பா மாதிரி ஜொலிச்சது. இங்க பாருங்களேன், அந்த மேதைகள்ல சிலர சாகுந்தலம் எழுதின மகாகவி காளிதாசர், இந்திய மருத்துவத்தோட தந்தைன்னு நாம சொல்ற தன்வந்திரி, வானியல் அறிஞர் வராகமிகரர்னு, அப்பா ஒவ்வொருத்தரும் அவங்க துறையில ஒரு லெஜெண்ட். அவங்க செஞ்ச படைப்புகள் தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம பண்பாட்டோட அடித்தளமா இருக்கு. சரி, இவரோட சாதனைகள் எல்லாம் அந்த குப்தர் காலத்தோடயே முடிஞ்சு போச்சா? இல்லவே இல்ல. அதோட தாக்கம் எவ்வளவு பெருசுன்னா, வெளிநாட்டிலிருந்து வந்த பயணிகள் கூட அத பத்தி விலாவாரியா எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. உதாரணத்துக்கு, சீனால இருந்து வந்த பௌத்த துறவி பாக்யான். அவர் சரிய சந்திரகுப்தரோட ஆட்சி காலத்துல தான் இந்தியா முழுக்க பயணம் செஞ்சிருக்காரு. அவரோட பயணக் குறிப்புகள் இருக்கு பாருங்க, அது அந்த கால சமூகத்துக்கு நாமளே நேர்ல போய் பார்த்தா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு கண்ணாடி மாதிரி, ஒரு விலை மதிக்க முடியாத பொக்கிஷம் அது. அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? மகதத்து மக்கள் ரொம்ப சந்தோஷமாவும் செழிப்பாவும் இருந்தாங்கன்னு எழுதி வச்சிருக்காரு. சும்மா யோசிச்சு பாருங்க, ஒரு வெளிநாட்டு பயணி இப்படி சொல்றாருன்னா அந்த ஆட்சி நிஜமாவே எவ்வளவு சிறப்பா இருந்திருக்கணும்.
அது மட்டும் இல்லைங்க, அந்த நாட்டுல மரண தண்டனையே கிடையாது, ரொம்ப கடுமையான தண்டனைகள் கூட இல்லைன்னு சொல்றாரு. அப்பப்பா, அந்த காலத்திலேயே எவ்ளோ மனிதாபிமானமான ஒரு நியாயமான நிர்வாகம் இருந்திருக்குன்னு இது நமக்கு ரொம்ப தெளிவா காட்டுது. அவரோட சீர்திருத்தங்கள் வெறும் சமூகத்தோட மட்டும் நின்னுடலைங்க, பொருளாதாரத்திலயும் ஒரு பெரிய புரட்சியே பண்ணிருக்காரு. ஆமாங்க, குப்த வம்சத்திலேயே முதல் முறையா வெள்ளி நாணயங்களை வெளியிட்டது 2ஆம் சந்திரகுப்தர் தான். இதனால என்னாச்சுன்னா, நாடு முழுக்க வர்த்தகம் ரொம்ப சுலபமா ஒரே மாதிரி நடக்க ஆரம்பிச்சது. அந்த பாகியான் சொன்னாரே மக்கள் செழிப்பா இருந்தாங்கன்னு, அந்த செழிப்புக்கு இதுவும் ஒரு மிக முக்கியமான காரணம். அப்போ மொத்தமா 2ஆம் சந்திரகுப்தரோட மரபு, அவரோட லெகசி என்ன நாம எதை சொல்லலாம்? துருப்பிடிக்காத அந்த இரும்பு தூண் சொல்ற அவங்களோட டெக்னாலஜி, பாயானோட எழுத்துல தெரியிற ஒரு அற்புதமான நல்லாட்சி, முதல் வெள்ளி நாணயங்கள் காட்டுற பொருளாதார வளர்ச்சி, நவரத்தனங்கள் மூலமா நமக்கு தெரிஞ்ச கலை மற்றும் அறிவுக்கான ஆதரவு, அப்புறம் எல்லாத்துக்கும் மேல மக்கள் மனசுல இன்னைக்கும் நிக்கிற அந்த விக்ரமாதித்யன் பட்டம், இதெல்லாமே சேர்ந்ததுதாங்க அவரோட மரபு. கடைசியா ஒரே ஒரு கேள்வி. ஒரு முழு சாம்ராஜ்யத்தோட 40 வருஷ ஆட்சி ஒரு முழு சாம்ராஜ்யத்தோட பொற்காலமா மாற முடியுமா? சந்திரகுப்த விக்ரமாதித்யனோட கதையை நாம இப்ப பார்த்தோம் இல்லையா? இதுக்கப்புறம் இந்த கேள்விக்கான பதில் எந்த சந்தேகமும் இல்லாத ஒரு வலுவான ஆம் தான்.